இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் ஆன்ட்டி. குட் மார்னிங் மனிஷா. மித்ரா எங்க? மித்ரா, மித்ரா. மாம், பிரசன்டேஷனுக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் மாம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, கிளம்பலாமா? சரிங்க. இந்த ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும். உன் அரகுற அறிவை வச்சுக்கிட்ட எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டீனா நம்ம பிரசன்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேக்கப் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். மனிஷா, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, அதே மாதிரி அறிவு இல்லாமையும் இல்ல. அதே நேரத்துல இந்த ப்ராஜெக்ட பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்கிட்ட இருக்கிறது தான் சேஃப். மித்ரா, இந்த ப்ராஜெக்ட்ல லக்ஷ்மி எதுக்காக நீ அதிகமா இன்வால்வ் பண்ணி வச்சிருக்க? இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல, பிரசன்டேஷன் விஷயத்துல உனக்கும் மனிஷாக்கும் தானே அதிக அனுபவம் இருக்கு. நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ பயன்படுத்தாம எதுவும் தெரியாத லக்ஷ்மி கையில இந்த பிரசன்டேஷன் எதுக்காக ஒப்படைக்கிற? எல்லா அனுபவத்தால மட்டும் வராதுமா, சிலது தன்னம்பிக்கையிலையும் வரும். லக்ஷ்மி இதுக்கு முன்னாடியும் அதே தன்னம்பிக்கையோட தான் வேலை பார்த்தா. அவளுக்கு இருக்கிற குறைஞ்ச அனுபவத்திலேயே கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது, கிளைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது. நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்பெனிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கா. அதுலயும் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை விட டைமிங் சென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல லக்ஷ்மி எப்பவும் 4 அடி முன்னாடி தான் இருப்பான்னு நிரூபிச்சு காட்டிட்டாமா. ஆமா அரவிந்தா, நம்ம கம்பெனியில சேர்ந்த முதல் நாள்ல இருந்து லக்ஷ்மி சிறப்பா வேலை பார்த்தா. அவளால தான் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சதுன்னு மித்ரா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்துல இருந்தே அதிகமா டீல் பண்ணது லக்ஷ்மி தாமா. என்ன பண்ணா நல்லா இருக்கும், எப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லாவே ரிசர்ச் பண்ணி பிரசன்டேஷனை ரெடி பண்ணிருக்கா. அதனால லக்ஷ்மி பிரசன்டேஷன் கொடுக்கறது தான் கரெக்ட். ஆனா மித்ரா, மாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிடா, வாங்க கிளம்பலாம். பாய் பா. ஆல் தி பெஸ்ட். பாய் பாட்டி.